இங்க ஒரு பையன் ஒரு டாய் பிளேனை பறக்க விடுறப்ப அது ஒரு கேவ் உள்ள போயிருது. அதை எடுக்கலான்னு அந்த கேவ் உள்ள போனா அங்க நிறைய வெட்டுக்கிளிகள் செத்து கிடக்கிறத அவன் பாக்குறான். அப்ப ஏதோ சத்தம் வருதுன்னு அவன் மேல பார்த்தா அந்த கேவ் முழுக்க லட்சக்கணக்கில் வெட்டுக்கிளிகள் மறைஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போனவன் கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓட வெட்டுக்கிளிகள் அவனை துரத்த ஆரம்பிக்குது. அப்ப கடைசி நேரத்துல அவன் அம்மா அவனை சேவ் பண்ணி கார் உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவன் அப்பாவை வெட்டுக்கிளிகள் அட்டாக் பண்ணிருது. அதை பார்த்துட்டு அவன் அம்மா அவரை காப்பாத்த ஓட வெட்டுக்கிளிகள் அவங்களையும் கொன்னுருது. அப்ப பயத்துல அவன் கார் எடுக்க வெட்டுக்கிளிகள் அவன் விஷனை பிளாக் பண்ணி அந்த கார் ஒரு மரத்துல இடிச்சு கிராஷ் ஆயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஆபீசர் கார் உள்ள அவன் மயங்கி கிடக்கிற பார்த்து கண்ணாடியை உடைச்சு அவனை வெளியில எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவனை கார்ல ஏத்திட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு பார்த்தா வெட்டுக்கிளிகள் மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வருது. லக்கிலி ஒரு வழியா அந்த ஆபீசர் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா அந்த கேவ் முழுக்க மில்லியன் கணக்குல வெட்டுக்கிளிகளா இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆனவங்க வேகமா நார்மலான பூச்சி மருந்துகளை அடிச்சு அதுங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பூச்சி மருந்துகளால வெட்டுக்கிளிகளுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல. அதே நேரத்துல வெட்டுக்கிளிகள் ஒட்டுமொத்த டீமையும் அழிச்சிட்டு சிட்டியை பார்த்து பறக்க ஆரம்பிக்குதுங்க.